அது ஒரு சர்ப்ரைஸ். இந்த டீம் செலெக்ஷன்ல வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ரொம்ப கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்க துருவ் ஜூரல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு பேக்கப்பா விக்கெட் கீப்பர் அவர எடுத்துட்டு வந்திருக்காங்க. சந்தேகம் தான். ஏன்னா ஜுரல் வந்து ஓப்பனிங் இது வரைக்கும் ஆடின மாரி தெரியல. அப்பதான் திலக் விக்ரம் ஆர்டர் பண்ணிட்டு ஜுரல் மிடில் ஆர்டர்ல இறக்குவாங்க. ஒருவேளை சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்றதா இருந்தா. இப்ப இந்த டீம் செலக்ஷன்ல சர்ப்ரைஸா யார ஆட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் எடிஷன் அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன். இந்தியாவில் ஆடுற சீரீஸ்க்கு வைஸ் கேப்டன் நார்மலாக அனௌன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. கிளாரிங்கா அப்படியே வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலில் போட்டது வந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து செலக்டர்ஸ் நவுஸ் வேற மாதிரி திங்க் பண்றோம் அப்படிங்கறத ஒரு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு தோன்றது எனக்கு. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். அதாவது நீங்க வந்து இன்டைரக்டா சொல்றத ஹர்திக் பாண்டியான்னு எடுத்துக்கலாமா? ஹர்திக் பாண்டியாக்கும் சரி, சுப்மான் கில்லுக்கும் சரி, ரிஷப் பந்துக்கும் சரி. எதனால வந்து அவருக்கு வைஸ் கேப்டன்சி கூட தர முடியாத அளவுக்கு என்ன காரணமா இருக்கு? ரெண்டு ரீசன். ஒன்று ஆட்டிடியூடு. அவரோட ஆட்டிடியூடு ஜென்ரலாகவே இப்போ இன்னைய செலெக்ஷனை இந்த T20 டீம்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா லீடர்ஷிப் ரோலுக்கு கன்சிடர் பண்ண போறது இல்லைங்கிற ஒரு கிளியர் சிக்னல் இருக்கு அப்படிங்கிறது. நட்ராஜன் கேட்டிருந்தேன். நடராஜன் ஃபிட்னஸ் இஸ் இஷ்யூ. அவர் இந்த வாட்டி கூட தமிழ்நாட்டுக்கு கண்டினியூஸாக ஆடலை. ஒரு ஃபிட்னஸ் இல்லாதவங்க எப்படி எடுக்க முடியும்? எந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் வந்து நடக்க போகுது. அதுக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அணி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கிரிக்கெட் ஒன்லி சார்பாக உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், உங்கள் கலீக்ஸ் அண்ட் நம்ம கிரிக்கெட் ஒன்லி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி சார். பேக்கப் ஓப்பனரே இல்லாமல் ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரை தான் முன்னிலைப்படுத்தி எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனே எடுத்துகிட்டு போல என்ன காரணமாக இருக்கும்? அது ஒரு சர்ப்ரைஸ். இந்த டீம் செலெக்ஷனில் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ரொம்ப கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. அதை நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து இருக்கிற டீமில் யாராவது ஒருத்தரையை தான் திருப்பி பேக்கப்பாக யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோன்றுறது. எதுக்கு இதுமாரி நம்ம சர்ப்ரைஸ்னு சொல்கிறோன்னா, அபிஷேக் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ தான் 2 சீரீஸ் ஆடின்னு இருக்காரு. எதுலேயும் ஒரு சீரீஸ் ஒரு செஞ்சுரி அடித்தாருன்னா ஒரு 4 ஃபெயிலியர் ஆகிடாரு. அதனால் அது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான். அதுக்கு வந்து பேக்கப் ஓப்பனர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதனால தான் சுப்மான் கில்லை வேறு எடுக்கலவங்க. சுப்மான் கில் இஸ் அனதர் ஓப்பனர் கூட. பர்டிகுலர்லி T20 ஓப்பனிங் இறங்குவார், ஆர் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஓப்பனிங் இறங்குவார். வேர்ல்டு கப்புக்கு அவர் தான் ரிசர்வ் ஓப்பனராக தான் இருந்தார் அவர். அண்ட் ஜெய்ஷ்வால் இஸ் அனதர் ஓப்பனர் ஹூ இஸ் அவைலபிள். அவர் கொஞ்சம் நார்மல்லேயே ஃபாஸ்ட்டாக ஆடுறவர் தான். ஜெய்ஷ்வாலை வந்து எடுக்காதது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா அவருக்கு ஓவர் ஒர்க்கு. அவர் 5 டெஸ்ட்டும் ஆடிருக்காரு, நல்லா ஆடிருக்காரு, நிறைய நேரம் ஆடிருக்காரு. இந்தியன் பேட்ஸ்மேன்லேயே கொஞ்சம் நல்லா ஆடினவர் அவர் தான். அதனால் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது நியாயமான இதுதான், விஷயந்தான். சுப்மான் கில்லு 2-3 மேட்ச் தான் ஆடினார். எதுவும் பெரிய லாங் இன்னிங்ஸ் ஒன்றும் ஆடலை. ரொம்ப டயர்டாக இருக்க மாட்டார், ஓவர் ஒர்க் பண்ணல. அவர் கூட ஓப்பனிங் இறக்காமல் இருந்தது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த திலக் வர்மா ஒன் இறங்குறார் இல்லையா, அவர் வந்து ஓப்பனிங் இறங்கியிருக்கார். மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு, ஹைதராபாத்துக்கும் T20 ஓப்பனிங் இறங்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவரை வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக ஒரு பிளானில் வச்சுருக்காங்களோன்னு என்னோட சந்தேகம். துருவ் ஜூரல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு பேக்கப்பா விக்கெட் கீப்பர் அவரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ சஞ்சு சாம்சனை ஒருவேளை ட்ராப் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல துருவ் ஜூரலை ஓப்பனிங் இறங்கி விளையாட வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? அது சந்தேகம் தான். ஏன்னா ஜுரல் வந்து ஓப்பனிங் இது வரைக்கும் ஆடின மாதிரி தெரியல. அப்போ தான் திலக் விக்ரம் ஆர்டர் பண்ணிட்டு ஜுரல் மிடில் ஆர்டரில் இறக்குவாங்க, ஒருவேளை சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறதா இருந்தால். ஸோ இப்போ முக்கியமான மூவ் இதில் என்னென்னா, ஜிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் ஒரு செகண்ட் விக்கெட் கீப்பராக அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க லாஸ்ட் 1 இயராக. 2-3 இது 1-2 மேட்ச் கூட ஆடிருக்காரு அவர் 11ல். அவரை கம்ப்ளீட்டாக அவர் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவருக்கு சான்ஸ் கொடுக்கறது ஒர்த் இல்லைன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்களாங்கிற சந்தேகம் நல்லாவே வருது நமக்கு. அதோட இல்லாமல் முகமது ஷமி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்தியன் டீமில் வராரு. அதாவது ரொம்ப வருஷம்னா 2023 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இப்போ தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரீஎன்ட்ரி ஆகுறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா,
ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி. இதுல யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜுரி கன்சர்ன் வந்தா கூட அவங்களுக்குமே பெரிய பேக்கப்ஸ் எதுவுமே இல்லையா சார்? இல்லை, ஷார்ட் சீரீஸ் தான், இந்தியாவிலேயே தான் ஆடுறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து எந்த பேக்கப்பும் உடனே போடணும்னு அந்த மாதிரி பிளான் பண்ணல அவங்க. நீங்கள் நம்ம நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முகமது ஷாமிக்கு வந்து ஒரு 10 மாதமாக மேட்சே ஆடலை. அவர் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரே இல்லை அவருக்கு. ஃபிட்னஸ் டெஸ்ட் மேட்சுக்கு ஆடுவார், கடைசி ஒரு டெஸ்ட் ஆடுவார், 2 டெஸ்ட் ஆடுவாருங்கிற எல்லா நம்பிக்கையும் பொய் ஆகிடுது. இப்போ வந்து அவருக்கு ஒரு முக்கியமாக ஒரு ஸ்ட்ரைட்டாகவே சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ அல்லது இங்கிலாந்து சீரீஸ்லேயோ 3 டெஸ்ட் மேட்ச் 3 ஒன் டே மேட்ச்சில் கொடுக்கறதுக்கோ பதிலாக T20யில் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச், அது இப்போ கூட 3 மேட்ச் ஆடுவாங்களான்னு டவுட்டு. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடாமல் கடைசி மேட்ச் கூட ஆடிட்டு ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர், அவருக்கு ஒரு ஃபீல் ஆஃப் தி கிரவுண்டு, ஃபீல் ஆஃப் தி மேட்ச், ஃபீல் ஆஃப் தி கேம், காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்கன்னு தோன்றுறது. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து பேக்கப் யாராவது இருந்தாலும் உடனே வர வச்சிடலாம். ஏதாவது ஒரு இன்ஜுரி, மேட்ச்சுக்கு முதல் நாள் இன்ஜுரி ஏதாவது ஆகிடுச்சுன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்கிற பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரையா கூட்டிருக்கலாங்கிற ஒரு இதனால தான் அவங்க வந்து 15 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா 16-17 கூட எடுத்திருப்பாங்க. நிறைய டூர் போச்சு அது மாதிரி 16-17 பிளேயர் எடுத்துட்டு போவாங்க. ஃபாஸ்ட் பவுலர், எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போவாங்க. இந்தியாவிலே ஆடுறதுனால எப்போ வேணால் கூட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேக்கப் கொடுக்கலன்னு தோன்றுறது. இப்போ கூட என்ன 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் வித் பாண்டியா ஆஸ் தி 3rd சீமர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் தி 4th சீமர். அதனால் இவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. இப்போ இந்த டீம் செலெக்ஷனில் சர்ப்ரைஸாக யாரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் எடிஷன் அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன். அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாக கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வைஸ் கேப்டன் இந்தியாவில் ஆடுற சீரீஸ்க்கு வைஸ் கேப்டன் நார்மலாக அனௌன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. கிளாரிங்காக அப்படியே வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலில் போட்டது வந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. யாருக்கு? எல்லாருக்கும். வைதி பிளேயர்ஸ்க்கு. சுப்மான் கில் வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு ஒயிட் பால்ல போனா. அவர் தான் இப்போ டீம்லேயே இல்லையா? அதான் அதன் டீம் இல்லைங்கிறதுனாலையும் வைஸ் கேப்டன்சிக்கு வந்து அக்சர் பட்டேல்னு கிளாரிங்காக கொடுத்ததுனாலையும் ஓப்பனாக கொடுத்ததுனாலையும் இது வந்து செலக்டர்ஸ் நவ் வேற மாதிரி திங்க் பண்றோம் அப்படிங்கறத ஒரு இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு தோன்றது எனக்கு. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். அதாவது நீங்க வந்து இன்டைரக்டா சொல்றத ஹர்திக் பாண்டியான்னு எடுத்துக்கலாமா? ஹர்திக் பாண்டியாக்கும் சரி, சுப்மான் கில்லுக்கும் சரி, ரிஷப் பந்துக்கும் சரி. ரிஷப் பந்து வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, அது நல்லா தெரியுது. சுப்மான் கில்லை ட்ராப் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் வர்றது. ஹர்திக் பாண்டியா இனிமே வந்து லீடர்ஷிப் ரோலுக்கு கன்சிடர் பண்ண போறது இல்லைங்கிற ஒரு சிக்னலை கரெக்டாக சிக்னிஃபை பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோன்றது. எதனால வந்து அவருக்கு வைஸ் கேப்டன்சி கூட தர முடியாத அளவுக்கு என்ன காரணமா இருக்கும்? 2 ரீசன். ஒன்று ஆட்டிடியூடு. அவரோட ஆட்டிடியூடு ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நெட்ஸில் ஆடுறது, அவங்க டோர்னமெண்ட் லோக்கல் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆடுறது, லைக் விஜய் ஹசாரே ட்ராஃபி ஆர் முஷ்டாக் அலி ட்ராஃபி. இதிலெல்லாம் அவங்க ஸ்டேட் பிளேயர்ஸோடு எப்படி அவர் கெட்டலாம் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட் பிளேயர்ஸோடு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கச்சே அவர் வந்து அதுவும் வைஸ் கேப்டனாக போட்டால் கேப்டனாக கொண்டு வரத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி இருக்குன்ட்டும், அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும், அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குன்ட்டு தான் வைஸ் கேப்டனாக அவர் கொடுக்கறது. அது வந்து அவருக்கு தேவையில்லை. அவர் வந்து கேப்டனாக இருந்துட்டார், வேர்ல்ட் கப் டீம்லும் வைஸ் கேப்டனாக இருந்துட்டார். பட் அப்போ பார்க்கச்செல்லாம் அந்த ஆட்டிடியூடெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து இஸ் நாட் அ பிளேயர் ஹூ ஹேஸ் டு பி ப்ராட் பேக் டு கேப்டன்சிங்கிற ஒரு மூவ் வந்துடுது. இதுவே இன்னொன்று, இப்போ ரோஹித் சர்மா ஒயிட் பால் கிரிக்கெட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆடுவார் தான் தோன்றது நமக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுக்கப்புறம் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கே யார் கேப்டன்சி வருவா அப்படின்னா நம்ம நினச்சிருந்தோம் பாண்டியா கூட ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினச்சிருந்தோம். இப்போ இன்னைய செலெக்ஷனை இந்த T20 டீமில் பார்த்ததுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா லீடர்ஷிப் ரோலுக்கு கன்சிடர் பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு கிளியர் சிக்னல் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஓகே சார். அதோடு இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த நிறையா பிளேயர்ஸ் வந்து இந்த அணியில் இடம்பெறாமல் போயிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறையா T20 ஸ்குவாடு நடந்தப்பெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ருத்ராஜ் கெய்க்வால், யுஸ்வேந்தர் சஹல் அண்டு நட்ராஜன், இவங்க 3 பேருமே தொடர்ந்து டீமோட 15 நம்பர் ஸ்குவாட்லேயே வராத அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? இப்போ சேகல் வந்து நிறைய மேட்ச் ஆடிட்டார் T20.
கிரிட்டிக்கலாக வேர்ல்ட் கப்பில் செலக்ட் பண்ணாமல் இருந்தாங்க, ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் முடிச்சு அவர் செலக்ட் பண்ணாமல் இருந்தாங்க, பைலாட்டரல் சீரீஸில் ஆடிட்டே இருப்பார். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பில் அவர் ஸ்குவாட்ல எடுத்திருந்தாங்க, பட் ஆனால் அவர் ப்ளே பண்ணல, 11ல் ப்ளே பண்ணல. அதுக்கப்புறம் நடந்த எந்த T20 ஸ்குவாட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவரோட பேரே இல்லை. இல்லை இப்போ வந்து எல்லா டீமுக்குமே இந்தியான்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் லுக் ஃபார் 3-dimensional பிளேயர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 2, 2 டிபார்ட்மெண்ட்டில் மினிமம், இஃப் நாட் 3 டிபார்ட்மெண்ட், பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறா இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் 2துலேயாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். நல்ல ஃபீல்டராக இருக்கணும், பவுலராக இருக்கணும், இல்லைன்னா நல்ல ஃபீல்டராக இருக்கணும், பேட்ஸ்மேனாக இருக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் வித் லெஸ் ஃபீல்டிங் வில் பி சைட்லைன். அதே மாதிரி தான் யஜுவேந்திர சேகல். அவருக்கு வந்து bowling நல்லா போடுறாரு, ஆனால் மேட்ச் வின்னிங் ஸ்பெல்லாம் எதுவும் T20 இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணது கிடையாது. ஐபிஎல்லில் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லில் கண்டினியூஸாக 3 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு, ரொம்ப எக்கனாமிக்கல் ஸ்பெல்லாம் போட்டிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தானா ஸ்பெக்டாகுலராக பர்ஃபார்ம் பண்ணல, அதே சமயத்தில் பேடாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஆப்ஷன் பார்க்குறாங்க, யங்கர் ஃபிட்டர் bowlers லைக் பிஷ்னாய் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி சர்ப்ரைஸ் ரீகால் அபவுட் 2 சீரீஸ் முன்னாடி அவர் சக்சீட் ஆகிட்டாரு. ஸோ அவர் ஒருவேளை சக்ஸஸ் ஆகலை, அவருடைய கம்பேக்கில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இவரை வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கூட அவரோட ஒரு பிளானிங்கில் தான் இருக்கும். பட் இப்போதைக்கு வருண் சக்கரவர்த்தி இஸ் தி நம்பர் 1 ஸ்பின்னர் மாதிரி வந்துட்டார் T20ல. அக்சர் பட்டேல் இஸ் அன் ஆல்ரவுண்டர், ஜெனியன் ஆல்ரவுண்டர், ஆல்மோஸ்ட் ஃபார் T20க்கு ஜெனியன் ஆல்ரவுண்டர். he can bowl 4 overs, he can அதான் he takes spectacular catchesலாம் எடுத்திருக்காரு. நம்ம வேர்ல்ட் கப்லேயே நல்ல கேச்சஸ்லாம் பிடிச்சிருக்காரு அவர். அது ஒன்று. தேர்ட் ஆப்ஷன் இஸ் குல்தீப் யாதவ் இன்ஜூர்டு. அவருக்கு போல சேகலா இல்லைன்னா வருண் இவரை பிஷ்னாயால் தான் பிரச்சனை. பிஷ்னாய் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஸ்க் ஸ்பின்னர், ஃபாஸ்டிஷ் லெக் ஸ்பின்னர். கொஞ்சம் ஒரு 2-3 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும், ஒரு ஓவருக்கு ஒரு 7 ரன் 8 ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எப்பவுமே சான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிஷ்னாய் படைச்சா எப்போ வேணால் விக்கெட் விடலாங்கிற ஒரு கண்டிஷன்லேயே இருக்கும். வேற சேகல் படைச்சேன் அப்படி இருக்காது. அதனால் அவங்க சேகலை வந்து எடுக்காது, எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. நட்ராஜன் கேட்டிருந்தேன் சார். நட்ராஜன் ஃபிட்னஸ் இஸ் இஷ்யூ. அவர் இந்த வாட்டி கூட தமிழ்நாட்டுக்கே கண்டினியூஸாக ஆடலை. ரஞ்சி ட்ராஃபிலையும் ஆடலை, T20 முஷ்டாக் அலி ட்ராஃபிலையும் ஆடலை, விஜய் ஹசாரே ட்ராஃபி விச் வி ஹவ் லாஸ்ட் ப்ரீ குவார்டர் ஃபைனல் தமிழ்நாடு, அதுலேயும் ஆடலை. ஒரு ஃபிட்னஸ் இல்லாதவங்க எப்படி எடுக்க முடியும்? எந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு எடுக்க முடியும்? ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், அதுக்கு வந்து ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. அடுத்த பேக்கப்புக்கு இப்போ கலீல் மட்டும் தான் இப்போ, ஏன்னா அவருடைய ஃபிட்னஸ் இதுவாக இருக்குது, அவர் பேச நல்லா போடுறாரு. இஸ் நாட் வெரி அக்யூரேட் பவுலர், பட் ஈ கேன். ஸோ நட்ராஜன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சீசன் ஃபுல்லாக அடியாகும் டொமஸ்டிக் கிரிக்கெட், அப்படி இருந்தால் தான் முடியும். யாராக இருந்தாலும் அப்படி தான். ருத்ராஜ் கைக்வாட் அன்ஃபார்ச்சுனேட் ட்ராப். இப்போ இவங்க வந்து சீரீஸ் ஓப்பனிங் பேக்கப் இல்லாமல் 2 பேர் 5 மேட்ச் ஆட போகிறாங்க. அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ருத்ராஜ் கைக்வாட் வெளியில் தான் இருக்கணும். ருத்ராஜ் கைக்வாட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் ட்ராப் இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் இப்போது முதல்ல கொடுத்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டினியூஸாக ஒரு ரன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபெயிலியர் ஆனால் தான் ருத்ராஜ் கைக்வாட். அதர்வைஸ் அது பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க சில பேர். அவருக்கு கௌதம் கம்பீருக்கு சிஎஸ்கே பிளேயர் பிடிக்கல, அது என்னங்கிறது நம்மளால தீர்மானமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா தூபேவும் இந்த டீம்லேருந்து விலக்கப்பட்டிருக்காரு சார். போன சீசன் வரைக்கும் அவரையும் எடுத்திருந்தாங்க. அவருக்கு இன்ஜுரிங்கிறதுனால தான் வந்து நிதிஷை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தூபே பேரும் நீக்கப்பட்டிருக்குல்ல சார்? வேறு வழி கிடையாது. தூபே வந்து ஹீ காட் ட்ராப்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அவர் பிளேஸில் எடுத்த பிளேயர் வந்து நல்லா ஷைன் பண்ணிட்டாரு. T20லையும் ஷைன் பண்ணிட்டாரு. இதுக்கு போன ஆஸ்திரேலியன் டூரில் பெரிய ஸ்டார் மாதிரி ஆகிட்டார் அவர். ஸோ அவர் வந்து இப்போ ரிங்கு சிங்கோடைய நம்பர் 11ல் இருக்கிற பிளேஸே டவுட் ஆகிடுமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 11 ட்ரை பண்ணுவோமா நம்ம? சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. சஞ்சு சாம்சன் ஒத்துக்கிறீங்களா? அபிஷேக் சர்மா ஒத்துக்குங்க. 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் ஸ்கை கேப்டன்ஸ் ஸ்கை. 3 டவுன் வந்து இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு வச்சுப்போம் அப்போதைக்கு. ஓகே, ஏன்னா ஒரு போலிங் ஆப்ஷன் இருக்கு அவரு. தென் பாண்டியா 6, அக்ஷர் பட்டேல் 7, வருண் சக்கரவர்த்தி 8, பிஷ்னாய் 9. 2 ஸ்பின்னர் போவாங்களா சார்? ஆமாம், 3 ஸ்பின்னர் தான், லோக்கலாக தான் ஆடுறோம். ஓகே. தென் முகமது ஷமி 10, அஷ்தீப் 11. இப்போ ரிங்கு சிங்கோ நிதிஷ்குமார் ரெட்டிங்கிறது தான் பிளேஸ் ஆகிடுது இப்போ.
ஓகே. இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறதுக்கு டெம்டேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் 50-50 சான்ஸ் தான் இப்போ. அதுக்கே அப்படி டவுட் ஆயிடுச்சு. நம்ம என்னத்தை பேசுறது, இவர் டூபே பத்தி எப்படி பேசுறது? இப்போ நம்ம டூபே ஆல்சோ ஹேஸ் நாட் டன் மச் இன் தி ரீசன்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ். அவர் வந்து ஒன்றும் பெரிய விஜய் ஹசாரே ட்ராஃபிலே பர்ஃபார்ம் பண்ணல. விஜய் ஹசாரே ட்ராஃபியில் பாம்பே இஸ் அவுட் ஆஃப் தி இது நாக் அவுட்டு. ஸோ அவருக்கு இன்னும் சான்ஸ் இல்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இனிமே முஷ்டாக் அலி ட்ராஃபிலையும் அவர் சரியாக ஆடலை, பர்ஃபார்ம் பண்ணலை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, அதாவது யாரோ 50 அடித்தார், 100 அடித்தார், 60 பால் நான் 90 அடிச்சு, ஒன்றும் கிடையாது. இஸ் அ வெரி அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் இன்ஜுரி அண்ட் அவர் ஃபிட்னஸ் இஸ் அ மேஜர் கன்சர்ன் அண்ட் இஸ் நாட் அ கிரேட் bowler. பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன், மேட்ச் வின்னிங் பேட்ஸ்மேன். பட் பர்ஃபார்ம் பண்ணணும். காம்படிஷன் இருக்குச்சே, பர்ஃபார்ம் பண்ணாதானே நீங்கள் வந்து இவங்க பிளேஸை ஹோல்ட் பண்ண முடியும். நீங்க துபாயை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஓகே, நீங்க சொன்ன ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப் அப்போ அவரை வந்து டீம்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விளையாடின எந்த ஒரு சீரீஸ்லையுமே வந்து பெரிய ஸ்கோர், அதாவது விளையாடவே இல்லையே சார். பெரிய ஸ்கோர் அடிக்கல. ஐபிஎல்ல கூட செகண்ட் ஹாஃப்ல சரியாவே ஆடல அவர். எந்த பெரிய ஸ்கோரும் ஆடல. சடனாக அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது. கவலைக்குரிய விஷயமா இருக்கு. வாட்ச்மேன் தான் இருப்பாங்க. ஆனால் தான் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியோடைய பிளேஸ் அவருக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ரிங்கு சிங் தான் ஆடுவாங்கன்னு தோன்றது எனக்கு. பட் bowling ஆப்ஷன் இருக்கனால டெம்டேஷன். இவரால் 2-3 ஓவர் போட முடியும். 2 ஓவர் போடலாம் நிதிஷ்குமார் ரெட்டி. அதுவும் பிச்சில் வந்து கொஞ்சம் கிராஸ் க்ரீனாக இருந்ததுன்னா there will be a temptation to play a fourth seamer. ஃபோர்த் சீமருக்கு ஐடியல். அதுவும் T20க்கு. அது அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரியே ஒயிட் பால் கிரிக்கெட் தான். ரெட் பால் கிரிக்கெட் எடுத்துன்னு போனாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், பேக்கப் பெரிய ஸ்கோர்லாம் இது இல்லாமல். பட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத தவிர, பட் அவருடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தே அவருடைய வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் தான். அதனால் அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ரிங்கு சிங் ஹேஸ் டு பர்ஃபார்ம். கொடுக்குற சான்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவர் அடித்தாதான் அவருடைய பிளேஸை அவர் வந்து செக்யூர் பண்ணியிருக்க முடியும். ஓகே சார், இந்த T20 ஸ்குவாடு உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸப்ட் ரிஷப் பந்த் இல்லை, பிகாஸ் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. ஓப்பனிங்க்கு அபிஷேக் சர்மா எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை தர மாதிரி தெரியல. ஜெய்ஷ்வால் ஷுட் பி ட்ரைட் ஆஸ் அன் ஓப்பனர். இன்னும் அவங்க வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஜெய்ஷ்வாலை ரொம்ப என்கரேஜ் பண்ணல. அவங்க கொஞ்சம் அப்படியே பொத்தி ஹைட் பண்ணி தான் எடுத்துன்னு வராங்கன்னு தோன்றுறது செலக்டர்ஸ். பட் டைம் வந்தாச்சு. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ரன் கொடுத்தாச்சு. இது ப்ராபப்லி இஸ் லாஸ்ட் ரன். அவர் வந்து திருப்பி ஒரு 80 அடிச்சுட்டு ஒரு 70 அடிச்சுட்டு 3 மேட்ச் அடிக்கலைன்னா அது வந்து எதிர்பார்க்குற இது பயன் அடிக்காது. அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதர்வைஸ் இருக்கிற மீதி பார்க்கச்சே எல்லாருமே செலக்ட் தெம் செல்ஃப். ஒரு நல்ல டீம் தான். இந்த டீம் வின் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு நல்ல சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஸ்கை வந்து இஸ் அ T20 பிளேயர், டாப் பிளேயர். திலக் வர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். சஞ்சு சாம்சனும் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்காரு. 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு லாஸ்ட் 3-4 மந்த்ஸில். பேக்கப் பாண்டியா இஸ் அகெயின் அ மேட்ச் வின்னர். அதான் அந்த மிடில் ஆர்டரில் வந்து பாண்டியா மேட்ச் வின்னர், ரிங்கு சிங்கா ரெட்டியாங்கிறத பார்க்கணும். 2 பேருமே தே ஆர் கேபபிள் ஆஃப் பிளேயிங் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ். அண்ட் bowling இஸ் வெரி குட். பும்ரா இல்லாமல் தான் நிறைய T20 ஆடிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஆஃப்டர் வேர்ல்ட் கப் பைலேட்டர்லாம் அப்படி தான் ஆடிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட் மட்டும்தான் வேர்ல்ட் கப்புக்கு மட்டும்தான் வந்தார். அந்த பிளேஸில் முகமது ஷமின்றது ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஓவரால் திஸ் டீம் லுக்ஸ் குட் அண்ட் லுக்ஸ் கேபபிள் ஆஃப் வின்னிங் தி சீரீஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஓகே சார், பார்க்கலாம் சார். ஸ்குவாட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு கிரவுண்டில் போய் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 22ஆம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து சென்னையில் செகண்ட் மேட்ச் வேறு இருக்குது. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.